சகோதரிகளே, உங்களை கிறிஸ்துவுக்குள் வாழ்க என்றும் வளர்க என்றும் வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் புனிநாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலும் சந்திப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய செய்திக்கு கடந்து சொல்வதாக நாம் தேவனிடத்தில் அனுமதி பெற்று பின்பதாக நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, மீண்டுமாக்கூட மேலான சமூகத்தினைக்கு வந்து நிற்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே, அற்புதம் தூசியுமா இருக்கக்கூடிய எங்களுக்கு எங்கள் சரீரத்தில் ஒரு ஜீவனை சுவாசத்தையும் கட்டளையிட்டு உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதும்படி இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறீர். வந்திருந்த நாங்கள் தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடல்களை பாடினோம். இதோ எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையாகவும் ஆதாரபூர்வமாகவும் இருக்க போகின்ற வேத வாக்கியங்களை கேட்க இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வசனம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை நாங்கள் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த வசனத்தை தகப்பனே நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதை ஆராயவும், அதன்படி நடக்கவும், அதை முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியாகவும் நல்ல ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி ஆடுகிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த ஆராதனைக்கு வந்து தலைதாழ்த்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக கரம் தொட்டு ஆசிரித்து பலப்படுத்தும். வந்து வெறுமையாய் திரும்பி போகாத வண்ணம், இதோ தகப்பனே, நாங்கள் வெறுமையாய் வந்திருந்தாலும் இதோ உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம், அதை எங்களுடைய இருதயத்தில் நிரப்பிக் கொண்டோம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியான வாய்ப்பு எங்களுக்கு தாரும். அடியனை மறித்து உடைய பிள்ளைகளோடு நீரே பேசி இல்லை வேண்டுமாய் கெஞ்சி ஆடுகிறோம் தகப்பனே. காத்துக்கொண்டு வழிநடத்தும். இவை யாவற்றையும் எங்களுக்காக மறித்து ரக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இன்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாள் இரவிலே எதை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று அடியேன் அசை போட்டுக் கொண்டிருந்த போது நிறைய பாடங்களை நாம் கற்றிருக்கிறோம். நிறைய தாசர்கள் வாயிலாக நாம் கற்றிருக்கிறோம். ஒவ்வொரு பாடமும் புதிதாக கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் யாரும் பேசிராத அந்த சப்ஜெக்டை கொடுத்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தூண்ட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு போதகனுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். இதை யாரும் மறுப்பதற்கில்லை. இருந்தாலும் எழுதினவையிலேயே எழுதி நினைப்பூட்டுவது அவசியமாய் இருப்பது என்று ஒரு காரியத்தை பேதுராசிரியர் சொன்ன வண்ணமாக மீண்டும் ஒரு விசை அசை போடுவது மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இங்கே சங்கீதம் 119வது சங்கீதத்தை நீங்கள் முழுமையாக வீட்டில் இருக்கும்போது வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லா வசனங்களிலும் வசனம் அல்லது வேதம் அல்லது வார்த்தை என்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு வசனத்திலுமே இருக்கும். அந்த அளவுக்கு மிக ஒரு பிரம்மாண்டமான இந்த ஒரு சங்கீதம் 119வது சங்கீதம். நம்முடைய மொழியிலே எப்படி ஆனா ஆவண்ணா ஈனா என்று நம்முடைய உயிரெழுத்துக்கள் இருக்கிறதோ அதை போலவே பழைய ஏற்பாட்டின் உயிரெழுத்தின்படியாக இந்த சங்கீதம் 119வது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு அந்த 8 வசனத்திற்கு மேலே பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு சிம்பிளானது போடப்பட்டிருக்கும். ஆலை பென்று பேத் என்று இதெல்லாம் அவங்களுடைய அந்த உயிரெழுத்துக்களுடைய தொடர்ச்சி. ஆனால் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய வசனங்களை சங்கீதக்காரர் தாவீது எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார் என்பது ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர் தேவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதனாக ஜீவித்தார். குறிப்பாக தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தார் என்பதை இந்த 19ஆம் சங்கீதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 9ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. ஆக தேவனை முன்னிறுத்தியும் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை முன்னிறுத்தியுமே இந்த சங்கீதம் 19 முழுவதுமே பயணம் செய்கிறது. ஆக இந்த சங்கீதம் 119வது சங்கீதத்தை நாம் பிழிந்து எடுத்து ஒரு வரியிலே கொண்டு வந்து நிறுத்து முயற்சி செய்தோமானால் தேவனுடைய வார்த்தை மிக பிரம்மாண்டமானது. தேவனுடைய வார்த்தை எதோ கூட நம்மளால கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை
நம்மை செட்டின் கீழாக மறைத்து பாதுகாத்து வழிநடத்துகிறது. இதை முழுமையா நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால உணர முடியும். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு வசனத்திலையும் உள்ள சொல்லிட்டு போகும்போது, இந்த வசனம் என்னை இப்படி பாதுகாக்கிறது, இந்த வசனத்தை பாதுகாக்காதவங்கள படிக்காதவங்க மேல நான் ரொம்ப அவங்கள பார்த்து என்ன பண்றேன், வேதனை அடைகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப டீட்டெயில்டா உருக்கமா எழுதுறார். சரி, இது இப்படியாக இருக்கும் பட்சத்துல தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் எவ்விதத்திலே முன்னுரிமை தருகிறோம் என்பதை குறித்து இன்றைய நாளிலே சற்று அலசி ஆராய இருக்கிறோம். இதற்கு நாம் புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு செல்ல வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆக உங்கள் கவனத்தை லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 38 42 முடிய ஒரு சம்பவமானது நடைபெறுகிறது. இந்த சம்பவத்தை சற்று விழாவாரியாக நாம் கற்றுக்கொள்வோம். ஏற்கனவே இந்த சம்பவத்தை குறித்து நாம் இந்த சம்பவத்தை குறித்து நாம் ஏற்கனவே மிக தெளிவாக நம்முடைய சகோதரர் வாயிலாக அநேக முறை கேட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சம்பவமானது ஒரு 3 கதாபாத்திரங்களை முன்னிறுத்தி அங்கே பேசிக்கொண்டு வருவதை நம்மால் வாசிக்க முடியும். ஆனால் இந்த சம்பவத்திலே குறித்து நாம் அப்படியே படித்துவிட்டு சென்று விட்டோமானால் இதிலிருந்து சாராம்சங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் தேவன் இன்னைக்கு 119வது சங்கீதத்தை மையப்படுத்தி இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் 42ஆம் வசனம் முடிய நடக்கிற சம்பவத்தை ஒருமைப்படுத்தி பார்க்கும் பொழுது நாம் இன்று எண்ணத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தேவன் மிக தெளிவாக வலியுறுத்துகிறார். உங்கள் கவனத்தை 38வது வசனத்தை வாசித்துக் கொடுக்கும்படியா அன்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த சம்பவமானது பாலஸ்தீனத்துடைய ஊழியத்தின் முடிவிலே, அவர் ஊழியத்தை பாலஸ்தீனத்துல முடிச்சிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வருகையில இந்த சம்பவமானது நடைபெறுகிறது. இந்த சம்பவத்தை குறித்து நாம் படிப்பதற்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை அடியேன் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள்ல அது அவனுக்கு ஒரு பேட் டேவா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட நாள் இல்லை அப்படிம்போம். ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்ம நினைச்சது எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. அந்த காரியங்கள் முழுவதுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. சில நேரங்கள்ல நம்ம நினைக்காத அளவுக்கு கூட சில நல்ல காரியங்கள் நடக்கும். அது நம்ம குட் டே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில பேர்த்துக்கு அது என்னாகும், ஒரு பேட் டேவா இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இங்க கூட ஒரு சில பேருக்கு அந்த பேட் டேல இருந்து என்னத்தை கத்துக்கிறோங்கிறது இன்னைக்கும் சரியா தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு நாள்ல கடந்து செல்கிறோம். அந்த கடந்து செல்கிற போது தேவனுடைய திட்டத்தின்படி நாம எதிர்பார்க்க காரியங்கள் நடக்கவில்லை என்றால் நம்ம என்ன சொல்றோம், தேவன் மீது பழி போடுறோம். என்னங்க நீங்க, நான் ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கேன், நீங்க இப்படி பண்றீங்களே, எனக்கு இந்த நாளை நல்ல நாளா மாத்தி கொடுக்க வேணாமா நீங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைப்போம். நம்ம ஏன் சில நேரத்தில் நொந்துக்குருவோம், என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இப்படியாக ஒரு மனுஷிக்கு ஒரு நாள் மோசமாக தொடங்கி பின்பதாக என்ன நடக்கிறது என்பதை நாம் இந்த சம்பவத்துல படிக்க போறோம். இப்ப சம்பவத்துக்குள்ள போகலாம். இப்ப அவர் பாலஸ்தீனத்துடைய ஊழியத்தின் முடிவில் எருசலேமை நோக்கி திரும்பி போயிட்டு இருக்க. திரும்பி போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிராமத்தை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் எப்பயுமே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கிராமத்தை ஒரு வீட்டிலே தங்குகிறார் என்றால் அது பெத்தானியாவில் இருக்கக்கூடிய இவர்களுடைய வீடு. குறிப்பாக இந்த வீட்டிலே மார்த்தாள், மரியாள், லாசர் 2 சகோதரிகள், ஒரு சகோதரன் வாழ்ந்திருக்கக்கூடிய வீடு. எப்படி கப்பர்நகூமிலே பேதுருவுடைய மாமியார் வீடு இருந்ததோ அதை போலவே இந்த பெத்தானியாவிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வீடு இருந்தது என்றால் அது இவர்களுடைய வீடு. ஏன் இவங்க வீட்டுல மட்டும் போய் இயேசு தங்குறாரு? ஏன் மற்றவங்க வீடுலாம்
அவர் தங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழலாம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு எல்லாருமே நேசிக்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அப்படி அவர் இனம் பிரிச்சு அவர் நேசிச்சிருந்தாருன்னா எல்லாரையும் சுகப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் சுகப்படுத்திட்டு போயிருக்கலாம். யோவான்ல தெளிவா சொல்றாரு, எத்தனையோ அற்புதங்களை அவர் செஞ்சாரு. அவர் செஞ்சதெல்லாம் நான் எழுதி வச்சேன்னா இந்த உலகம் கொள்ளாது. அவ்வளோ இருக்குன்னாரு. அதில் எவ்வளோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அதில் யாரையும் பிரித்து பார்த்து அவர் அங்கே அற்புதம் செய்யவில்லை. எல்லாரையும் நேசிச்சார். எல்லா இடங்களையும் போய் என்ன பண்ணாரு, அவர் சுகத்தை கொடுத்தார். ஆக அவர் தங்குவதற்கு அவர் ஏற்றுக்கொண்ட வீடு. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட படித்தோம். சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டிலே தங்க வேண்டும். தன்னையவே அவர் வாலண்டியரை இன்வைட் பண்ணிக்கிட்டார் ஆக்சுவலா. ஸோ ஆக இப்படி தங்குவது அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒருத்தங்களுடைய வீட்டில் இவர்தான் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெத்தானியாவுக்கு வந்தார்னா அவர் அங்கே தங்குவார். கப்பர்நகமுக்கு போனார்னா அவர் பேதுருவோட மாமியார் வீட்டில் தங்குவார். அவ்வளோ. இப்ப இந்த வீட்டிலே அவர் பெத்தானியான்ற ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறாரு. அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த மார்த்தாள் அந்த குடும்பத்தில் மூத்தவளாக இருந்தார்கள். அந்த வீடு அவருடைய பெயரிலே இருந்தது. அதனால தன் வீட்டிலே என்று அந்த இடத்துல அங்கே லூக்கா ஆசிரியர் அதை பதித்து வைத்திருக்கிறார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து தனியா ஒத்தால வரல. அவரோட கூட அவருடைய சீசர்கள் வர்றாங்க. 12 சீசர்கள் வர்றாங்க. இயேசுவோடு சேர்த்து 13 பேரு. இப்ப அடுத்து மார்த்தாளை சேர்த்து 14, மரியாளை சேர்த்து 15, அவங்க தம்பி லாசருவை சேர்த்து 16 பேர் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த காலத்தின் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறையை கொண்ட ஒரு ரூமுக்கு ஒரு அறையை கொண்ட ஒரு வீடாக இருக்கும். இப்ப நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அறைக்குள்ள 16 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த 16 பேர் இருக்க அந்த வீட்டுக்குள்ள அவர்களை போஷிக்கணும். ஏனென்றால் இங்கே வசனம் சொல்லுகிறது, மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டாள்னா என்ன அர்த்தம்? உபசரித்தல் அர்த்தம். எப்பயுமே ஏற்றுக்கொண்டாங்க, வந்தாங்கன்னா கொஞ்சம் டீ தண்ணி காப்பி தண்ணி இல்லை சாப்பாடு கீப்பாடு போனாமல் அனுப்பி விட்டுருவோம். ஸோ அவர்களை ஏற்றுக்கொண்டாள் என்றால் அவர்களை உபசரிப்பதற்கு தன்னுடைய மனதிலே அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் என்பது உண்மை. அதையும் அவர்கள் செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 16 பேர் அப்படிங்கிற போது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் என்னவா இருக்கு, மலைப்பாக இருக்கிறது. 16 பேர்த்துக்கு சமைக்கணுமே, ஒரு 3-4 பேர்த்துக்கு சமைக்கிறதுக்குள்ள கண்ணு கீழே வந்து விழுந்துருது ஆக்சுவலா. அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 16 பேர்த்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம், அப்ப நிச்சயமா அவர்களுக்கு அந்த நாள் ஒரு மோசமான நாளாக துவங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுல நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சரி, இப்ப அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாதத்தருகே என்பது மிக முக்கியமான விஷயம். உங்கள் கவனத்தை அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்படியாக அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பவுலாசிரியர் தன்னை பத்தி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது தான் யாருன்னு சொல்றாரு, கமாலியேலின் பாதத்தருகே அமர்ந்து. ஆக இந்த பாதத்தருகே அமர்வது அப்படிங்கிறது ஒரு மரியாதையின் நிமித்தமாகவும் உண்மையாகவே தன்னை தாழ்மைப்படுத்தக்கூடிய இடத்திலையும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அவர் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கற்றுக்கொள்கிறது. இன்னும் உங்கள் கவனத்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே,
நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். பாத்தீங்களா? வந்த உடனே மரியாள் வந்த உடனே என்ன பண்றாங்க? அவங்க பாதத்துலதான் விழுகிறாங்க. ஏன்னா இவர்கள் பாதத்தருகே அமர்ந்திருப்பதுங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவர் எப்பெல்லாம் பாக்குறாங்களோ அப்பெல்லாம் அவர் இயேசுவோடைய பாதத்தருகே என்ன பண்றாங்க? பாதத்துல அவர்கள் விழுந்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆக இப்பவும் அவங்க அந்த பாதத்துல தான் இருக்காங்க. அந்த பரிமள தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்துல அவங்க தடவுறாங்க. சோ பாதத்தருகே என்பது தன்னை தாழ்மைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இதை பற்றி நம்ம வேற மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை தாழ்மைப்படுத்தின மாதிரி அவர்கள் தன்னை இயேசுவுக்கு தம்மை தாழ்மைப்படுத்தியவர்களாக காட்டிக் கொண்டார்கள். சோ அவர்கள் அங்கே இயேசுடைய பாதத்தருகே அமர்ந்து உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த காட்சியை நம்ம அப்படியே கொஞ்சம் விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாமா? ஒரு ரூமு, அந்த ரூம்ல 16 பேரு, 16 பேர்ல ஒருத்தங்க தனியா இருக்காங்க, 15 பேரு. இயேசு கொஞ்சம் உட்காந்து ஏதோ அவர் உட்கார்றதுக்கு ஏதோ ஸ்டூலோ என்னன்னு தெரியல, மேபி அதை நமக்கு விசுவலைசேஷன் பண்ணி பார்க்க முடியல. பட் அவர் பேசுறத எல்லாரும் கேட்டுக்கிட்ட அளவுக்கு அவருடைய ஃபோக்கஸ் இருந்திருக்கு. அவர் அங்கே பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது மரியாள் அவங்க பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து சமைக்கிற சுமல் மெல்ல வருது. அப்படியே ஒரு நறுமணம் வீசுகிறது. நல்ல சாப்பாடா தான் போட்டிருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இயேசு அப்படின்னாலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச ஒரு நபர்ன்றதுனால நிச்சயமா நல்ல உணவை ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல நறுமணம் வருகிறது. சீசர்கள் மூக்கிலெல்லாம் கிராஸ் பண்ணி போகுது. அது கண்டிப்பா இயேசுடைய மூக்கிலையுமே அது கிராஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கும், நோ டவுட். இப்ப ஒரு நறுமணம் வீசுகிறது. இப்படி வீசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு அங்க உட்கார்ந்துருக்கங்க எல்லாருமே வரும் பொழுது டக்குன்னு ஒரு குரல் அங்கிருந்து வருது. பாருங்க, உங்கள் கவனத்தை 40வது வசனத்துல, மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. உண்மைதானே? யோசிச்சுப்பாங்க. முதலே சொன்னேன், 16 பேர்த்துக்கு சமைக்கிறதுங்கிறது ஈஸியான வேலையா? இல்ல, கஷ்டமான வேலைன்னு என் மனைவியே சொல்றான். சோ ஆக அந்த அளவுக்கு அவர்கள் சமைக்க வேண்டும் என்றால் அவர்கள் பற்பல வேலைகளை அவர்கள் நிச்சயமா செய்யணும். ஏன்னா ஏதாவது காய் நறுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அடுப்பை பற்ற வைக்கணும். இப்ப மாதிரிலாம் கேஸ் டபக்கு அடிச்ச உடனே கேஸ் எல்லாம் வந்திருக்காது அப்பெல்லாம். ஸோ விறகுகளை எடுத்திருக்கணும், விறகுகளை வச்சு பண்ணிட்டு இருக்கணும். ஆக அவர்களை இயேசுவை உபசரிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவர்கள் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதுக்காக அவர்கள் பல மெனக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சோ அவர்கள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க, அதை அறுக்கிறாங்க, இதை அறுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல அப்பா முடியலடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு என்ன பண்றாங்க? தன்னுடைய மனதிலே வருத்தம் அடைகிறாங்க, சோர்வு அடைகிறாங்க. சே, இவ்வளவு வேலையை ஒரு ஆளையவே செய்ய வேண்டியிருக்கேன் அப்படி சோர்வடைந்து அவரிடத்தில் வந்து, இவ்வளவு நேரம் நம்முடைய மனதிலே உயர்வான இடத்துல இருந்த இந்த மார்த்தாள், நம்ம தான் முதலே சொல்லிட்டேன்ல, 16 பேருக்கு சமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆக உபசரிக்கின்ற எண்ணம், முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட எண்ணம் பிரம்மாண்டம். இரண்டாவது அவருக்கு உபசரிக்கின்ற எண்ணம் பிரம்மாண்டம். அதற்காக பற்பல வேலைகளை செய்தது பிரம்மாண்டம். சோ உயர்வா இருக்காங்க. சூப்பரா, இப்படித்தானே இருக்கணும். வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணிடணும்? தாமஸ் பிரதர்லாம் வீட்டுக்கு வந்துட்டா பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்ற கொள்கையில நம்ம என்ன பண்ணணும்? உறுதியா இருக்கணும். அப்படி இல்லை, தயவுசெய்து மாற்றிக் கொள்ளுங்கள். அவரே பிரமிக்கிற அளவுக்கு அவருக்கு உணவுகளை போட்டு மிரட்ட வேண்டும். முரட்டு உணவை அவருக்கு கொடுக்க வேண்டும். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கிறோம் நம்ம. சோ இப்படி மார்த்தால் நம்முடைய மனதிலே உயர்வாக இருந்தவர்கள் இப்ப என்ன ஆயிடுச்சு? அவரிடத்துல வர்றாங்க, இயேசு கிட்ட வர்றாங்க. ஏன்னா ஒரு ரூம் தானே, அப்ப ஈஸியா அவரை ரீச் பண்ண முடியுது. அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? வசனத்தை பாருங்க. ஆக முதல்ல என்ன பண்ணிருக்காங்க? இந்த மரியாள் மார்த்தாளோடு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வந்தவொடனே ரைட், ஓகே வந்துட்டாரா, ஓ வா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க?
அதை விறகு கட்டையை ஒருத்தர் நீ போய் பறிக்கிட்டு வா, இதை அதை பண்ணு, நீ இந்த காயின இருக்கு, நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருவரும் கொஞ்சம் வேலை பார்த்து இருந்திருக்காங்க. ஆனா இயேசு எப்ப பேச ஆரம்பிச்சாரோ அப்ப மரியாள் என்ன பண்ணிட்டாங்க, எந்திரிச்சு வந்து அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நேரா வந்து எங்க உட்காந்துட்டாங்க, இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்துட்டாங்க. அப்படித்தானே சொல்லுது வசனம், நான் ஒன்னும் பொய் சொல்லலையே. நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை, அப்ப ஏற்கனவே அவங்க இருந்திருக்காங்க அங்க வேலை செய்யும் போது, விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? யார குற்றப்படுத்துறாங்க பாரு. இங்கதான் அவர்களுடைய நாள் நல்ல நாளாக ஆரம்பித்து மெல்ல மோசமான நாளாக மாறுகிறது. விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? யார அக்யூஸ் பண்றாங்க பாருங்க, இயேசுவே அக்யூஸ் பண்றாங்க. அவங்க நான் கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு நீங்கள் தான் பாக்குறீங்க, பேசிட்டா இருக்கீங்க, இருந்தாலும் ஒரு பக்கம் கண்ணு என் பக்கமும் வந்துட்டு போயிருந்திருக்கு தானே, உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். சொன்னதும் இல்லாம அவரை குற்றப்படுத்தணும் இல்லாம அவர் வாயாலேயே ஒரு டைரக்ஷன் கொடுக்க சொல்றாங்க பாருங்க. அப்ப இன்னும் தன்னுடைய அந்த மோசமான நாளை அதிகமாக்கி கொண்டே போகிறார்கள் மார்த்தா. நல்லா ஆரம்பிச்சாங்க, ஆனா அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க. இங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், அவங்க நல்லா இப்படியும் நடந்திருக்கும். ஆக்சுவலா எனக்கு வேதம் நமக்கு சொல்லல, இருந்தாலும் நல்லா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அந்த கார்னர்ல சமைச்சிட்டு இருக்காங்க அவங்க, இங்க உட்காந்து மரியாள் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல மாத்தல என்ன பண்ணிக்கலாம், அப்படி ஒரு சவுண்டு கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி டம்முன்னு ஏதோ ஒரு பாத்திரத்தை கீழே போட்டுருக்கலாம். அப்ப எல்லாருடைய கவனமாக திரும்பி இருக்கும். திரும்பும் போது திருப்பி என்ன பண்ணலாம், மரியாதை பார்த்து வா அப்படின்னு கண்ணடிச்சு கூப்பிட்டுருக்கலாம், என்னமோ நடந்திருக்கலாம். ஒன்னத்துக்கு அவங்க என்ன பண்ணல, அசைஞ்சு கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப டீடைல்டா வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இயேசுட்டு வந்து. அப்ப ரைட்டு, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லைடா, வா எந்திரிச்சு வந்து இந்த சத்தத்தை நீங்களும் தானே கேட்டீங்க, நான் கொடுத்த சமிக்கைகளை நீங்களும் தானே கேட்டீங்க, நீங்க உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கொண்டு வந்து இவரையே அக்யூஸ் பண்ணி, இயேசுவே அக்யூஸ் பண்ணிட்டாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, என் கூட வந்து என்னைய நீங்க அனுப்புங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த டோன் எப்படி இருந்திருக்கும். அது வரைக்கும் நல்லா இருந்திருக்கும் அந்த டோனு. ஆனா இப்ப எல்லா சமிக்கை கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, தன்னால முடிந்த முயற்சிகளை செய்தாச்சு, ஒரு யூஸ் இல்லை. அப்ப நிச்சயமா அந்த டோன் கொஞ்சம் ஹை டோனா தான் வந்திருக்கும். ஆண்டவரே, என் சகோதரி நான் வேலை செய்யும்படி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்க கவலை இல்லையா, அனுப்புங்க அவளை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டதும் வீணாய் போயிற்று, உபசரிக்கின்ற எண்ணமும் வீணாய் போயிற்று, பற்பல வேலைகளை செய்ததும் இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் என்ன ஆயிடுச்சு, வீணாய் போயிடுச்சு. அதனாலதான் யாக்கோபு ஆசிரியர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நாவு நெருப்புங்கிறார். ஆக்சுவலா சில நேரங்கள்ல நம்ம தெரியாம வார்த்தைகளை கொட்டிடுறோம், ஆனா அந்த வார்த்தையை திருப்பி அள்ள முடியாது பாருங்க. அந்த வார்த்தையானது சும்மா நம்ம செவத்தை பார்த்து பேசிட்டா பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு பிரயோஜனமா பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு பவுலாசிரியர். ஒருத்தனுக்கு பேசுறேன்னா, அவங்கிட்ட பேசுறேன்னா அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற மாதிரி பேசு, இல்லாட்டி பேசவே பேசாதடாங்கிறாரு நம்மள பவுலாசிரியர். யாக்கோபு என்ன சொல்றாரு, நாவு நெருப்பா இருக்கிறது, அது என்ன பண்ணும், உன் ஆயுள் சக்கரத்தையே எரித்து விடுகிறதா இருக்கிறது, ரொம்ப கவனமா இருக்கணும் பேசும் பொழுது. உண்மைதானே, யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையிலையோ இல்ல ஏதோ ஒரு தேவையில்லாத இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தை எவ்வளவு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். பல நேரத்தில் அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அமைதியா இருந்தோம்னா அதுவே கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். ஆனா திரும்பி 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 பேசி பேசி ஆர்கியூ பண்ணி அந்த சண்டையை வளர்த்து 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 அவன் நம்மளை வெற்ற அளவுக்கு, நம்முடைய உயிரே போற அளவுக்கு காரியத்தை செய்யக்கூடியது இந்த நாக்கு. அதனாலதான் மிக கவனமா இருக்கணுங்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய கப்பல், யோசிச்சு பாருங்க. அந்த அவ்வளவு பெரிய கப்பலுக்கு ஒரே ஒரு பேஸ் என்னது, அந்த நங்கூரம் தானே. யோசிச்சு பாருங்க. அது மாதிரி சுக்கான் தானே வழி நடத்துறது. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அதனுடைய உருவம்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா அதுதான் கண்ட்ரோலே பண்ணுது அது ஆக்சுவலா. அதை போலவே நம்முடைய பாடி ஆகிய இவ்வளோ பெரிய பாடியை கண்ட்ரோல் பண்றது இந்த
நாக்கு தான். இயேசு சொல்றாரு, வாய்க்குள்ள போறது எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாதா, நீ என்னத்தை வேணா தின்னு முழுங்கடாங்கிறார். ஆனா உன் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வெளியே வர்றது பாரு, அதுதான் என்ன பண்ணும், உன்னைய தீட்டுப்படுத்திடும். அதனால ரொம்ப என்ன பண்ண, கவனமா வார்த்தையை பயன்படுத்து அப்படிங்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன இந்த வார்த்தையை மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். பல நேரங்களில நாம் வாய் பேச முடியாம இருந்தாலே, அப்படி ஒரு வேளை பிறந்திருந்தாலோ பரலோகத்தின் கதவுகள் நமக்கு பக்கமா இருந்திருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா பேசுறான் பேசுறான் பேசுறான், பேச்சா பேசுறான். நீங்க பிழிஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பேசுறதுல ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் இருக்காது. 2-3 மணி நேரம் பேசியிருப்பேன் ஆளு. என்னடா பேசுற அப்படின்னா ஒன்னும் ஒரு யூஸும் இல்லை. அதனால என்ன, அது கேட்டதுனால ஒரு பக்தி வருத்தி உண்டாகல. அப்ப அம்புட்டு என்ன வார்த்தை தான், கெட்ட வார்த்தை தானே, வேஸ்ட் வார்த்தை தானே, குப்பையில போய் சேரக்கூடிய வார்த்தை தானே. நம்முடைய வார்த்தைகள் அழகாக சுருக்கமாக இருக்கணும். இந்த இடத்துல இவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதுனால அவர்களுடைய நாள் மேலும் மேலும் மோசமாகிக்கிட்டே போகும். அவரையே அக்யூஸ் பண்ணியாச்சு. உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டாச்சு. யோசிச்சு பாருங்க. நாமும் கூட பல நேரங்கள்ல மாத்தாளை போலத்தான் இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. நாமும் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க காலையில ஏதாவது, இப்பெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சுல்ல, ஒரு நாள் காலையில உங்க போன்ல நீங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை அமைக்கிக்கங்க. அமைக்கிட்டு உங்க பையில போட்டுக்கோங்க. அது பாட்டுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கும். ஃபுல்லா கேளுங்க. நைட்டு தூங்க போற வரைக்கும் அது பாட்டுக்கு ஓடட்டும், ரெக்கார்ட் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கார்ட் ஆகும். தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அமைக்கி கேளுங்க. நான் அந்த நாள் முழுவதும் எந்த அளவுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பேசி இருக்கிறேங்கிறது. இயேசு சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாமே கவுண்டடு. பாத்துக்குங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கேன், நானு இப்ப நான் பேசுறது கூட கவுண்டடு. அட்லீஸ்ட் இது வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுனாலையும் இது பக்தி விருத்திய உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்குறதுனால இந்த வார்த்தை கெட்ட வார்த்தையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா சபை முடிஞ்சு வெளியே போய் இந்த சமுதாயத்தோடு நம்ம கலக்கும் பொழுது நம்ம என்னென்ன வார்த்தைகளை பேசுறோங்கிறது எல்லாமே கவுண்டட். எத்தனை முறை நம்ம வீட்டுல நம்முடைய மனைவியோடு சண்டை போட்டு திட்டி பேசியிருப்போம். எத்தனை முறை சமுதாயத்துல மற்றவங்களோட தேவையில்லாம ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு வசனத்தை கேட்டுட்டும் போய் ஆகாத சம்பாசனை பண்ணிருப்போம். எல்லாம் கவுண்டர். எல்லாத்தையும் ஞாயிற்றுப்பினால அப்படியே போட்டு விட்டுருவாரு. மைக்ரோஃபோன்ல பெரிய கொலாரேடியா வச்சே போட்டு விடுவாரு தேவன். நீ என்னென்ன பேசுற பாடுறா அது பூமியில இருக்கும் போதுன்னு. அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம், நீங்களே தொடங்க ஆண்டவர் நரகத்தோட வாசனைக்கு இருக்கு, நான் ஓடிடுற உள்ள அப்படின்ற மாதிரி நம்முடைய பேச்சு பேசியிருக்கோம். ஆக வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க அமைதியா இருந்திருந்தாங்கன்னா அந்த நாள் அவங்களுக்கு எப்படி நல்ல நாளா ஆரம்பிச்சிச்சோ இன்னும் பிரம்மாண்டமான நாளாவே முடிஞ்சிருக்கும்ல. பற்பல வேலைகளை செய்வதில் சோர்வடைந்து இயேசு கிட்ட வந்து, உமக்கு கவலை இல்லையா, நான் இப்படி தனியா கஷ்டப்பட்டிருக்கிறேன், வந்து என்ன பண்ணுங்க, அவர்களை அனுப்பி விடுங்கள் என்று சொல்லும். யோவான் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்க முடியா என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 11:5 என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசர் இடத்திலும் எப்படி இருந்தாரு, அன்பாய் இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒரு செகண்ட்ல அந்த அன்பு என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு டொயின்னு லெட் டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த அன்பு பாருங்க, அவங்களுக்கே தெரியும் இயேசு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படிங்கிறது. அவர் வந்திருந்தாருன்னா அவர் ஏற்கனவே இப்ப பாலஸ்தீன ஊழியத்தை முடிச்சுட்டு தான் ஆந்தி வேலை தான் எருசலேமுக்கு போற ஆந்தி வேலை தான் பெத்தானியாவுக்கு வர்றாரு. 2 மைல் தூரம் தான் இங்க இருந்து எருசலேம். அவ்வளவுதான், இந்த 2 மைல் தூரம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். இந்த 2 மைல் தூரத்துக்கு முன்னாடி சரி ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்னு அந்த வீட்டுக்கு போறாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா வந்தவன என்ன பண்ணிருக்கலாம், மார்த்தாள் ஏ பாப்பா அது ஒரு பாயை எடு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், படுத்திருந்திருக்கலாம்.
சீசர்களை நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெளியே இருங்க, முடிஞ்சா கூட கூட மரம் கிடந்தா போய் படுத்துக்குங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசுவை பாருங்க, எப்ப பாருங்க அவரு எங்க போனாலும் என்ன பண்றாரு, முதல்ல தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்றதுல முதல்ல ஆர்வம் காட்டுறார். நேத்து கூட நம்ம இரவுல சகோதர வாயிலா ஒரு செய்தி கேட்டோம். எப்ப வந்து அவர்கள் அந்த பேதுரு யோவானும் அடி வெளுன்னு வெளுத்து நைட்டு ஃபுல்லா சிறையில வச்சு அவங்கள மிகப்பெரிய அடி அடித்து அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர்ல. அவர்களை அடித்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை அடிச்சு துவைச்சு காய போட்டு அயன் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க பேதுரு யோவானை. ரிலீஸ் பண்ண உடனே நீங்களும் நானும் வந்தா என்ன பண்ணிருப்போம், நேரா வீட்டுக்கு போயிட்டு நல்லா சுடுதண்ணியை வச்சு குளிச்சு கிழிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்பா வாங்கின அடியெல்லாம் கொஞ்ச நேரம் வலி குறையட்டும் மட்டையா இருப்போம்ல. ஆனா அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, நேரா தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. எப்படிங்க இது முடியுது? இது எல்லாம் அவர்கள் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள். நடந்துதான் வர்றாங்க. அப்பன்னா டாடா காரை வேணும் அர்பேனியா வண்டியை வச்சா டிராவல் பண்ணிட்டு இருந்தார் இயேசு? நடந்தா வராங்க. பாலஸ்தீனத்திலிருந்து நடந்து முடிச்சுட்டு எருசலேமுக்கு போற வழியில இங்க தங்குறாங்க. இங்க தங்கும் பொழுது ரொம்ப டயர்டா இருந்திருக்கே, படுத்துக்கிறோமே. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேத்துக்கு இயேசு கிறிஸ்து இப்படித்தான் மறைமுகமா தரையில ஓங்கி கொட்டுறாரு. நான் வந்து பிரம்மாண்டம், நான் அங்க வந்து பிரசங்கம் பண்ணணும்னா எனக்கு வண்டி அனுப்பணும், எனக்கு அந்த ஹோட்டல் தான் புக் பண்ணி கொடுக்கணும், இந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். அப்ப ஊழியக்காரங்களே இல்லைன்னு அர்த்தம். பொய் ஊழியக்காரங்கள், கள்ள போதகர்கள் அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. காரணம் ஊழியக்காரர்களாம் அவர்கள். இந்த ஊழியக்காரர்களோட வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னை அப்படி உயர்த்தி காமிச்சுக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் என்ன அர்த்தம்? தே ஆர் சர்வன்ட் டு த பீப்புள்னு அர்த்தம். ஆனா அவர்கள் தங்களை என்ன பண்றாங்க, எஜமானர் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். நமக்கும் கூட தான். என்ன சொல்றாருன்னா, நீ எங்க போனாலும் முதல்ல பிரசங்கம் பண்ணுவதிலும் வார்த்தைகளை கேட்பதிலும் என்ன பண்ண முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்றார். கொடுத்தார். எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. மரியாள் அவர் பாதத்தறிய உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ எவ்வளவு ஒரு பாடம் பாருங்க, இதுக்குள்ள நமக்கு தேவன் கத்துத்தர இருப்பாரு. ஆக வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்பயுமே வசனத்தை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்தை பிரசங்கிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சம்பவத்துக்குள்ள போகலாம். உங்கள் கவனத்தை 41வது வசனத்தை வாசித்து பார்க்கும்படியா என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மார்த்தாளே மார்த்தாளே, நீ டோன்ல உயர்த்தி காமிக்கிற, மார்த்தாளே அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் அவரு. ஏன் மார்த்தாளே மார்த்தாளே 2 தடவை சொல்றாரு. கவனி. சில நேரங்களில் நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம பேரை 2 தடவை கூப்பிடுவாங்க பாத்தீங்களா? முதல் தடவை கூப்பிடும் போது நம்ம எங்கேயோ இருப்போம், 2வது தடவை கூப்பிடும் போது அட்டென்ஷனுக்கு வந்துடும். ஓ, நம்ம பேர் தான் சொல்றாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மோர் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துல இயேசு என்ன சொன்னார்னா, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற. ஐயோ இவங்களை போஷிக்கணுமே குறித்து கவலைப்படுற, ஐயோ இவங்களுக்கு சாப்பாடு போடணுமே நினைச்சு கவலைப்படுற, ஒருவேளை நான் சாப்பாடு போட்டேன்னா சாப்பாடு நல்லா இருக்குமா நினைச்சு கவலைப்படுற, நைட்டு இவங்களெல்லாம் எங்க படுக்க வைக்கிறது, இவங்களுக்கு என்னென்ன போர்வை கொடுக்கணும்னு நினைச்சு கவலைப்படுற, எவ்வளவு காரியங்களை குறித்து கவலைப்படுற. இன்னும் இதுக்கெல்லாம் தேவையான பணத்தை ரெடி பண்ணுமே, அதுக்கு என்ன செய்யறது கவலைப்படுற. இவ்வளவு கஷ்டப்படுற, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்காந்துக்கிட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காளே என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளை குறித்து கவலைப்படுற. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கன்க்ளூஷன் பண்றாரு பாருங்க 42வது வசனத்துல, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். தேவையானது ஒன்றே, அண்டர்லைன் பண்ணி போல்டு பண்ணி இட்டாலிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தைய. தேவையானது ஒன்றே, ஒன்லி ஒன் திங் இஸ் நீடட். என்னது? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுதான் நல்ல பங்கு. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை அவள் தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத, என்னைக்குமே தன்னை விட்டுட்டு போகாத, ஒருவேளை அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையானது உள்ள இறங்கி வேலை செய்யும்னு பிரசங்கில மிக தெளிவா சொல்றாரு. வானத்திலிருந்து மலைத்துளி எப்படி வந்து இந்த பூமியில வந்துட்டு வெறுமையாய் திரும்பி போகாதோ, எதையாவது ஒரு வேலையை செஞ்சுத்தானே போகுது. மழை தண்ணி எதையாவது ஒரு புல் பூண்டுகளை முளைச்சி வச்சுட்டு போகுது இல்ல, அதை போலவே தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையானது மேல இருந்து உள்ள இறங்கி நம்முடைய இருதயத்துக்குள் நுழையும் பொழுது, அந்த இருதயத்துக்குள் நுழைந்து அது 100, 60, 30 பலன்தான் தருமே ஒழிய வெறுமையா போகாது. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அதுக்கு மேல ரொம்ப டீடைல்டா லூக்கா ஆசிரியர் எழுதல. அதுக்கப்புறம் என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனா இது போதும், இந்த ஒரு வார்த்தை போதும். மார்த்தாளுடைய அந்த கவலையை, அந்த மோசமான நாளுக்குரிய பதிலை அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஒரு வசனத்துல சொல்றார். தேவையானது ஒன்றே, சோறு முக்கியம் இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. சோறு அலையும் பாரு பல நேரங்கள்ல, அது கிடையாது. எவ்விதத்திலும் இந்த இடத்துலதான் மறைமுகமா ஒரு வார்த்தையை சொல்றாரு இயேசு கிறிஸ்துவானவர் பவுலாசிரிய வார்த்தையில. நான் வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நீ சோறு போட்டாலும் சரி, நீ சோறு போடலனாலும் சரி, எனக்கு படுக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்தாலும் சரி, எனக்கு படுக்கிறதுக்கு நீ இடம் கொடுக்கலனாலும் சரி, தேவையானது ஒண்ணுதான், தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா? அந்த வார்த்தையின்படி நடக்கிறியா? அதைத்தான் தேவன் மேல இருந்து பாக்குறாரே ஒழிய சோறு நல்லா இருக்கா, படுக்கிறதுக்கு இடம் நல்லா இருக்கா, கன்வீனியன்டா இருக்கா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கா, அதெல்லாம் பார்க்கல. அழகாக தெரிந்து கொண்டால் மரியாள். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பதில் அவர்களுக்கு கிடைத்தது. சரி, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க நிச்சயமா ரியலைஸ் பண்ணிருக்கணும், ஆமா கரெக்ட் சார், நம்ம தான் தேவையில்லாம என்ன பண்ணிட்டோம், மனசுக்குள்ள இப்படி நினைச்சு அவரையே அக்யூஸ் பண்ணி அவர்கிட்டே போய் என்ன பண்றான், அனுப்பி விடுங்கன்னு கேட்டோமே. நிச்சயமாக மார்த்தாள் வருத்தப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அப்படி வருத்தப்பட்டதனுடைய விளைவு பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசித்து பார்க்க முடியாது என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 21, 22ல, இப்பொழுதும் மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். எவ்வளவு ஒரு வார்த்தை வெளிப்பாடு அங்க வந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப லாசரு மரிச்சிட்டாரு, ஓகே, இங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் மரிச்சிருக்க மாட்டான், ரைட், ஓகே. அதோட நின்று இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க அங்கேயே தான் நிக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்க அங்க மரியாதை கூப்பிட்டாங்க பாருங்க, அங்கேயே நிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா அடுத்த வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவு அழகான வார்த்தையை பாருங்க. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நம்பிக்கையின் வார்த்தைகள் எப்ப வெளிப்படுது? ஏசு அங்க சொன்ன போது தேவையானது ஒன்றே, அதை மரியாள் தெரிந்தெடுத்துக் கொண்டால். இப்ப அதனோட இம்பாக்ட் இங்கே தெரியுது. நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, எப்ப லாசர் இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இந்த வார்த்தையை. நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க, வெளிப்பாடு இப்ப தெரியுதா? இதுதாங்க மனமாற்றம். மனமாற்றங்கிறது சும்மா நான் மாறிட்டேன்னு சொல்லி செயல்ல வார்த்தையில சொல்றது இல்ல, மனசு இருதயத்துக்குள்ள இருந்து வரணும். இப்பொழுதும் நீங்க தேவனிடத்துல கேட்டுக்கொண்டீங்கன்னா என் தம்பிக்கு ஏதாவது நடக்கும், நிச்சயமா நடக்கும், நான் நம்புறேன் அதை. ஏன்னா நீங்க ஏற்கனவே எனக்கு கத்து கொடுத்துருக்கீங்க, தேவையானது ஒன்றே. தேவனுடைய வசனம் எல்லாத்தையும் என்ன பண்ணும், மாற்றும். தேவனுடைய வார்த்தை பிரம்மாண்டமானது. யோசிச்சு பாருங்க, நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வேதாகமத்துல மோசமான நாள் அமைந்தது. அதுல இருந்து அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள் தெரியல.
ஆனால் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எத்தனையோ தீர்க்கதரிசிகளோட நேருக்கு நேர் மல்லு கட்டின ஆளு. என்னடா பரவாயில்லப்பா, உங்க தேவன் ஆடி எங்கேயாவது அலுவல் நிமித்தம் போயிருப்பான், என்ன நல்லா குதிச்சு ஆடுங்க அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பேர் மத்தியில ஒத்தாளா நின்ற எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல தன்னை ஒருத்தர் கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார். ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான நாள் அவருக்கு அமைந்தது. இன்னும் நீங்க யோவான் ஸ்நானனை பாத்தீங்கன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். ஆனா யோவான் 1ஆம் அதிகாரம் 29, 36வது வசனத்துல வருகிறவர் நீர்தானா இல்ல வேற ஒருத்தர் வர்றது காத்திருக்கணுமா அப்படிங்கிறார். ஏங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவர் தான் சொல்றாரு ஆக்சுவலா. ஆனா இவர் எப்ப போய் சிறைக்குள்ள உட்கார்ந்து இருந்தாரோ யோவான் ஸ்நானன், அப்ப இந்த வார்த்தையை யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுறது. வருகிறவர் நீதானா அல்லது வேறொரு வர காத்திருக்கணுமா? மோசமான நாள் ஒவ்வொருத்தருக்கும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பேதுருவுக்கு அமையலையா? யோசிச்சு பாருங்க. இன்று நீ 3 தடவை மறுதளிப்பாய். மோசமான நாள் அமைந்தது அவருக்கு. ஆனா அதை எப்படி மேற்கொண்டார் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எந்திரிச்சு ஒரு பவர் பேக்ட் எலமெண்டா ஒரு பிரசங்கத்தை கொடுத்தாரு. தன்னுடைய மோசமான நாளை நல்ல நாளாக மாற்றி கொண்டார். நமக்கும் அப்படி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரம்மாண்டமா ஆரம்பிப்போம், என்னடா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இப்படியே தானா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்துல யோசிப்போம். மோசமான நாள் அமையும். வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது, வேதத்தை நேசிக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 2-3 வசனங்களை வாசித்து நம்முடைய செய்தியை முடிப்போம். உங்கள் கவனத்தை மீண்டும் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துக்கு கொண்டு வரும்படி அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அங்கே 119ஆம் சங்கீதம் 72வது வசனத்துல சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்றார் பாருங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீ விளங்கின வேதமே எனக்கு நலம். பிரம்மாண்டமான வார்த்தையில ஒரு பவுனோட விலை எவ்வளவு இன்னைக்கு? 1,50,000 ரூபாய். அநேகமாயிரம். இன்னைக்கு அவ்வளோ நகையை கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டு வேண்டாவே வேண்டாம், நீ இயேசுவே மருந்து வச்சுட்டு ஓடிடுறா, இதை போல உனத்தாடா அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் நம்ம மனசு லைட்டா என்ன பண்ணும், அப்படியா இதை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இங்க சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளங்கின வேதமே எனக்கு நலம்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற பாருங்க. வேதமா பொன்னா? வேதம் தான் அப்படிங்கிற அளவுக்கு உறுதியா நம்ம நிக்கணும். இன்னும் 92வது வசனத்துல என்ன வாசி சொல்றாரு பாருங்க. 92ல உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என்னைக்கோ காணாம போயிருப்பேன். என்னை இப்ப வரைக்கும் காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது என்னதான்? உமது வேதம் தானே. நீ சொல்றோமா இந்த வார்த்தையை? இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோமா? என்னைக்கோ நான் காணாம போயிருப்பேன், இது மட்டும் வேதாகமம் மட்டும் என் கூட இல்ல, உங்களுடைய வார்த்தை மட்டும் என் கூட இல்லைன்னா என்னைக்கோ என் துக்கத்துல அமிழ்ந்து போயிருப்பேன். 97ல என்ன சொல்றாரு பாருங்க. உமது வேதத்தை நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் செல்போன் தான் என் தியானமா இருக்கு. இப்ப நாள் முழுவதும் ஆகாத சம்பாஷணை தான் என் தியானமா இருக்கு. இப்ப நாள் முழுவதும் வேதமா தியானமா இருக்கு. நமக்கு இப்ப தேவையானது ஒன்று, நல்ல பங்கு இதுதான். விட்டுட்டோம்னா ஒன்னும் செய்ய முடியாது. வேதம் நாள் முழுவதும் என் தியானம்ங்கிறார். இது சங்கீதம் 1ல கூட நம்மளால வாசிச்சு பார்க்க முடியும். இன்னும் பாருங்க 105வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. உம்முடைய வசனம் என் காலனுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அதுதான் எனக்கு வழி காட்டுது, அதுபடிதான் போய்கிட்டு இருக்கேன். அது தீபமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு, எனக்கு அது காட்டுற பாதையில போயிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கோமா நம்ம? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல நேரங்கள்ல நாம் வேதத்தை நேசிப்பதை காட்டிலும் மனுஷங்களை நேசிக்கிறோம் அதிகமா. இன்னும் 131வது வசனத்துல 131வது சங்கீதத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 131ல அதே 119 மணியம். உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியா என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். பிரியாணிக்கு தான் ஏங்குறோம். எங்க பீஸ காணோம், இந்த பீஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அதை தான் ஆன்னு வாயை திறந்து காத்துக்கிட்டு. இங்க சொல்ற சங்கீதக்காரர் தாவீது, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால்.
அது நேசிக்கிற அந்த கற்பனை நேசிக்கிறதுனால என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். கடைசியாக 165வது வசனத்தை வாசித்து பார்க்க முடியாது என்பதை வேண்டி கேட்டு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரும் இல்லை. இல்லை, யோசிச்சு பாருங்க. மிகுந்த சமாதானம் உண்டு. நம்ம தான் அலையிறோம் அந்த உலகத்துல, எங்கடா நிம்மதி கிடைக்குது, எங்கடா நிம்மதி கிடைக்குது, அம்புட்டையும் நம்ம தான் வருவிச்சுக்கிறோம். நம்ம தான் என்ன பண்றோம், போட்டு உழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள. ஆனா இங்க சொல்லுகிறது வேதம், உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, எங்கேயும் இடரை விட மாட்டாங்க. அங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல, நீங்களும் நானும் இந்த வேதம்ங்கிற நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டு இதை கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இதை கழுத்திலே மாட்டி தொங்க விட்டுக்கிட்டு, நான் சொல்ல வேதமே சொல்லுது, உன் கழுத்திலே பூன் மாட்டிக்க அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு அதை மாற்றி அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் இப்படிதான் இருக்கிறான்னு பெரையோ பட்டணத்து மக்களை போல அதை தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு எல்லா நாளும் நல்ல நாளாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பொறுமையாக்கிட்டவங்களை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவனுடைய